Dear friends, இந்த வீடியோவில் எக்ஸல் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற count A, Countblank, Countif, Countifs ஆகிய ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீட்டில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு சாட்டர்டே வர கிழமைங்களை என்ட்ரு பண்ணியிருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த எம்ப்ளாயீஸ் வேலைக்கு அட்டன் பண்ணியிருந்தால், அதாவது ப்ரெசண்ட் ஆகியிருந்தால் பீன்னு மார்க் பண்ணியிருக்கு. அவங்க ஏதாவது ஒரு நாள் வேலைக்கு வராட்டி அதை ஆப்சண்ட், அதாவது ஏன்னு மார்க் பண்ணியிருக்கு. முதல்ல கவுண்ட் ஃபங்க்ஷனை எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் செல் இன் எ ரேஞ்ச் தட் கண்டெய்ன்ஸ் நம்பர்ஸ். அதாவது நாம் செலக்ட் பண்ணுற செல் ரேஞ்சில் உள்ள செல்ஸில் எத்தனை செல்ஸில் நம்பர்ஸ் என்ட்ராக இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே ஃபார்முலாவை என்ட்ரு பண்ண போகிறேன். ஈக்குவல் டு கவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன், அடுத்து வேல்யூஸ் வந்து நான் இந்த காலத்தில் உள்ள டேட்டாவையும் இது பக்கத்தில் இருக்கிற காலத்தையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற blank செல்ஸ் உள்ள காலத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். இது 12ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது 12 செல்ஸில் நம்பர்ஸ் என்டர் ஆகிருக்கு. இப்போ நான் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம 3 காலம்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து லெட்டர்ஸ் டைப் ஆகிருக்கு, இந்த காலத்தில் நம்பர்ஸ் டைப் ஆகிருக்கு, இந்த காலம் பிளாங்காக இருக்குது. இப்போ இந்த 12 செல்ஸில் நம்பர்ஸ் என்டர் ஆகிருக்கு, அதனால் ரிசல்ட்டு நமக்கு 12ன்னு வருது. இந்த காலத்தில் என்ட்ரான லெட்டர்ஸு இது கவுண்ட் பண்ணலை, அதே மாதிரி இங்கே பிளாங்காக இருக்கிற செல்லையும் கவுண்ட் பண்ணலை. இப்போ நான் இதை delete பண்ணிடுறேன். அடுத்து கவுண்ட் ஏ, கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் செல் இன் எ ரேஞ்ச் தட் ஆர் நாட் எம்டி. அதாவது நாம் செலக்ட் பண்ணுற ரேஞ்சில் உள்ள செல்ஸில் எத்தனை செல்ஸில் நம்பர்ஸோ அல்லது லெட்டர்ஸோ என்ட்ராக இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை காமிக்கும். ஆனால் இது வந்து blank செல்ஸை கவுண்ட் பண்ணாது. இப்போ நான் இதில் அந்த ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் ஏ ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ செல் ரேஞ்சை நான் பண்ணுறேன். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ 24ன்னு காட்டுது. அதாவது நாம் செலக்ட் பண்ண இந்த 3 காலம்ஸில் 2 காலம்ஸில் லெட்டர்ஸோ அல்லது நம்பர்ஸோ என்ட்ராகிருக்கு. இந்த ஒரு காலத்தில் மட்டும் ஒன்றும் என்ட்ராகாமல் பிளாங்காக இருக்குது. இப்போ இந்த 2 காலத்தில் உள்ள செல்ஸையும் கவுண்ட் பண்ணி இது 24ன்னு ரிசல்ட்டு காட்டுது. இப்போ நான் இந்த செல்லில் உள்ள பியை delete பண்ணிடுறேன். இப்போ இது 23ன்னு காட்டுது. இப்போ இந்த 6ஐ ரிமூவ் பண்ணுறேன். இப்போ 22ன்னு காட்டுது. இதை நான் அன்டூ பண்ணிடுறேன். இப்போ இதை delete பண்ணிடுறேன். அடுத்து கவுண்ட் blank, கவுண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் எம்டி செல்ஸ் இன் எ ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். நாம் செலக்ட் பண்ணுற செல் ரேஞ்சில் உள்ள செல்ஸில் எத்தனை செல்ஸ் எம்டியாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க கவுண்ட் blank ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே அந்த ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறேன். கவுண்ட் blank ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். நான் மொத்தம் 12, 12, 24, 36 செல்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் 12 செல்ஸ் வந்து பிளாங்காக இருக்குது. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். 12ன்னு ரிசல்ட் வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு. அதாவது நாம் செலக்ட் பண்ண செல் ரேஞ்சில் 12 செல்ஸு எம்டியாக இருக்குது. இப்போ நான் இதை delete பண்ணிடுறேன். அடுத்து கவுண்ட் இஃப், கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் வித்தின் எ ரேஞ்ச் தட் மீட் த கிவன் கண்டிஷன். உதாரணத்துக்கு இந்த எம்ப்ளாயி ஆர்த்திங்கிற இந்த எம்ப்ளாயி ஒரு வாரத்தில் எத்தனை நாள் ப்ரெசண்ட் ஆகிருக்காங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த வீக் டேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து க்ரைட்டீரியா கமாவை என்ட்ரு பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன் மார்க்கை ஓப்பன் பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு பிஐ என்ட்ரு பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். 6ன்னு ரிசல்ட் வருது. ஏன்னா அவங்க அந்த வாரத்தில் 6 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழேயும் அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எம்ப்ளாயி வந்து 2 நாள்
ஆப்சண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாயும் எத்தனை நாள் ஆப்சண்ட் ஆனாங்கிறத கண்டுபிடிக்கவும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபார்முலாவை என்டர் பண்ணுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் ரேஞ்சு செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன், கமா அடுத்து க்ரைட்டீரியா டபுள் கொட்டேஷன் மார்க் ஓப்பன் ஏ டபுள் கொட்டேஷன் மார்க் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் க்ளோஸ்ட் என்டர். இப்போ 0. இவர் எல்லா நாளும் அட்டன் பண்ணியிருக்காரு, ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகலை, அதனால் 0 காமிக்குது. இப்போ நான் கீழேயும் அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 இந்த எம்ப்ளாயி ஒரு நாள் ஆப்சண்ட் ஆகியிருக்காரு, இவர் 2 நாள் ஆப்சண்ட் ஆகியிருக்காரு, 2ன்னு காட்டுது. அடுத்து கவுண்ட் இஃப்ஸ் கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் ஸ்பெசிஃபைட் பை அ கிவன் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆர் க்ரைட்டீரியா. நாம் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷனில் ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணோம். ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷனோட ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கவுண்ட் இஃப்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். அதை எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஷீட் 2 ஓப்பன் பண்ணுறேன். ஷீட் 2ல் ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் எத்தனை பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நான் அதுக்கு ஃபார்முலாவை இங்கே என்ட்ரு பண்ணுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. நான் அந்த ஜெண்டரை செலக்ட் பண்ணுறேன், கமா அடுத்து க்ரைட்டீரியா ஃபீமேல் டபுள் கொட்டேஷன் மார்க்கை என்ட்ரு பண்ணி அது உள்ள ஃபீமேல்னு டைப் பண்ணுறேன். இப்போ டபுள் கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமாவை என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2. இங்கே இந்த ஊர் பேருங்களை பிரான்ச்சஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ கமாவை என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து க்ரைட்டீரியா 2 இதில் டபுள் கொட்டேஷன் மார்க்கை என்ட்ரு பண்ணிவிட்டு மதுரைன்னு டைப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மதுரையில் எத்தனை ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். மதுரை டபுள் கொட்டேஷன் மார்க் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் க்ளோஸ்ட் என்டர். மதுரையில் 2 பெண்கள் வேலை பார்க்குறாங்க, 1 2. இப்போ நான் இதை இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F2 ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா தெரியுது. இப்போ இதை எடிட் பண்ணுறேன். சென்னையில் எத்தனை ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த மதுரையை நான் டெலீட் பண்ணிவிட்டு இதில் சென்னைன்னு டைப் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணுறேன். 3 ஃபீமேல் எம்ப்ளாயீஸு சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.